சம்பால பிரியாணி, பாசுமதி ரைஸ்ல பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு சம்பா ரவை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, ஃபைபர் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நல்லது. டயட்ல இருந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரியாணி நம்ம கண்டிப்பா செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சம்பா ரவை கோதுமை பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரவையை கொட்டி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் 3 கரண்டி கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி கழுவி வச்சதை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு டொமேட்டோ பொடியாக நறுக்குனதை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பிரியாணி பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், அதோட மஞ்சத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி வேகட்டும். ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் இதோட கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை கொட்டி கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிட்டேன். நான் 3 கப்புக்கு பதிலாக 4 கப்பாக ஊற்றிட்டேன். அதனால தான் கொஞ்சம் குலைவாக வந்திருக்கு. இதை ஃபேனில் வச்சு கொஞ்சம் ஆற விட்டால் நல்ல கெட்டியமாக ஆகிடும். இதோட தயிர் பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரியலி ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. அவ்வளோதாங்க, சம்பா ரவையில பிரியாணி செஞ்சாச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மறக்காம ஆர்ஜி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.